நண்பர்களே, நான் முழு பொறுப்புடன் கூறுகிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் ஜி எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தாரோ அவ்வளவு கொடுமைகளை வேறு எந்த தலைவரும் அனுபவித்திருந்தால் அவர் தாங்கி இருக்க மாட்டார். அதை அந்த கட்சியால் தாங்க முடியவில்லை நண்பா. இது சாத்தியம். ஏனெனில் கேஜ்ரிவால் மக்களின் சேவை செய்து ஆசீர்வாதங்களை சம்பாதித்தார். பாஜக மக்களின் வாழ்க்கையை துயரமாக்கி சாபங்களை ஈட்டியது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜி வீட்டின் மகனாக, குடும்பத்தின் மூத்த அண்ணனாக மக்களுக்கு சேவை செய்து புண்ணியம் சேர்த்தார். ஆனால் பாஜகவினர் சாதாரண மக்களின் வாழ்க்கையையும் சூழ்நிலையையும் சிரமப்படுத்தி பாவம் சம்பாதித்தனர். இது கேஜ்ரிவால்ஜியின் புண்ணியத்தாலும் டெல்லி மற்றும் நாட்டு மக்களின் பிரார்த்தனையாலும் தான் இவ்வளவு கஷ்டங்களையும் இத்தனை பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு இன்று உங்கள் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உங்கள் மத்தியிலே நிற்கிறார் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் படைக்கு தளபதியாக இருந்து வழிகாட்டுகிறார். தோழர்களே, இவர்களால் எங்கள் ஆம் ஆத்மி கட்சியை வாங்க முடியவில்லை, எங்கள் கட்சியை உடைக்க முடியவில்லை. அதனால் பாஜக இப்போது ஒரு பெரிய சதித்திட்டத்தை தீட்டியுள்ளது, ஒரு வலையை விரித்துள்ளது. கவனமாக கேளுங்கள், அந்த வலையின் மையத்தில் உள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைப்பது, கைது செய்வது, அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளுவது. பாஜக நினைக்கிறது, கேஜ்ரிவாலை சிறையில் அடைத்தால் ஆம் ஆத்மி கட்சி ஸ்தம்பித்துவிடும், ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நின்றுவிடும், ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க வேண்டும். ஆட்சியை அழிக்க வேண்டும் என்றால் கேஜ்ரிவாலை சிறையில் தள்ளுங்கள். ஆனால் இன்று நான் இந்த மேடையில் இருந்து கட்சியின் தொண்டனாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் சார்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களிடம் கைகூப்பி வேண்டுகிறேன். உங்களை சிறையில் அடைத்தாலும் சரி, சாலை, செயலகம் அல்லது சிறை எதுவாக இருந்தாலும் அரசை அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நடத்துவார்கள். ஆம், ஆத்மி கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நடத்துவார். பாஜக கேஜ்ரிவால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், ஆம் ஆத்மி ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றும் விரும்புகிறது. நாம் பாஜகவின் வலையில் சிக்க கூடாது. டெல்லியில் லட்சக்கணக்கான மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜிக்கு வாக்களித்தனர். தங்கள் அன்பான மகன், குடும்பத்தின் மூத்த சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சராக்கினார்கள். தங்கள் விதியின் சாவியை மகன் கெஜ்ரிவாலின் கைகளில் ஒப்படைத்தார்கள். அதனால் சிறையாக இருந்தாலும், சாலையாக இருந்தாலும், சிவாலயமாக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அரசை நடத்துவார். ஆம் ஆத்மி கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நடத்துவார். இறுதியில் கடைசியாக ஆம் ஆத்மி கட்சி போராடி வருவதால், ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களாகிய உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பயப்பட வேண்டாம். ஏன்னா சண்டை ஆரம்பித்தால் அது வெகு தூரம் செல்லும். சண்டை ஆரம்பித்தால் அது வெகு தூரம் செல்லும். இன்றைக்கு அவர்களுக்கு முறை, நாளை நமக்கு வரும்.